மூன்றாம் தர நாட்டு மக்களுக்கு யூஎஸ்ல இதுக்கப்புறம் அடைக்கலமே கிடையாது, விசாவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவங்க சொல்லியிருக்காங்க. அதனப்ப மூன்றாம் தர நாடு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அதை பத்தி இந்த வீடியோல முழுக்க முழுக்க பார்த்தலாம். ட்ரம்ப் அவங்க எதால அது விஷயத்த சொன்னாங்க அப்படின்னு போன வாரத்துல பாத்தீங்கன்னா ரஹ்மானுல்லா ரக்கன்வாலா அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு ஆள் பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான்ல 2021 பாத்தீங்கன்னா யூஎஸோட படையெல்லாம் வந்து பின்வாங்கினாங்க. அதுக்கப்புறம் தான் யூஎஸ்குள்ளேயே வந்திருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தீவிர செயல செய்யறதுக்கு ஒரு மூல செலவுன்றது செஞ்சிருப்பாங்கல்ல, அது வந்து 2021 முன்னாடியே நடந்த இந்த மாதிரி மூல செலவெல்லாம் செஞ்சு இந்த மாதிரி குடல் செயல ஈடுபட்ட சொல்லியிருக்காங்களா அப்படின்னு விசாரிச்சா 2021 முன்னாடி ஆப்கானிஸ்தான்ல இருந்து அந்த யூஎஸ்குள்ள வர வந்து அவர் ஒரு சாதாரண மனுஷனா ஒரு அடைக்கலம் தேடி தான் வந்திருக்கு. அப்படி யூஎஸ் வந்ததுக்கு அப்புறம் யாரோ அவரோட மைண்ட்ல வந்து இந்த மாதிரி தீவிர செயலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈடுபட வச்சிருக்காங்க. அவரு போயிட்டு என்ன பண்ணிருக்காரு, ஒயிட் ஹவுஸ்ல ஒரு ஷூட்டிங் பண்ணிருக்காங்க. 2 போலீஸ் ஆஃபீஸர் மேல ஷூட்டிங் பண்ணிருக்காரு. நிறைய அதாவது ஷூட்டிங் கண்ணாப்பின்னு பண்ணிருக்காரு. 2 போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஃபீமேல் போலீஸ் ஆஃபீஸர் அதுல வந்து சுற்றுது, அவங்க மேல புல்லட் பட்டிருக்கு. அதுல ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து இறந்துடுறாங்க. சாரா பெக்ஸ்ட்ராம் மற்றும் ஆண்ட்ரி வெல்ஃப் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய இந்த 2 போலீஸ் ஆஃபீஸர் மேல போயிட்டு சுட்டுறாங்க. அது புல்லட் பட்டுறது. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இறந்த உடனே ட்ரம்ப் அவங்களுக்கு அந்த நியூஸ் போன உடனே என்ன பண்றாங்கன்னா, இவர் யார் அப்படின்னு சொல்லி விசாரிக்க வந்து இவர் வந்து ஒரு இமிகிரண்ட் அப்படின்னு சொல்லி விஷயம் தெரிஞ்ச உடனே ஓகே நம்ம வந்து இந்த மாதிரி இப்போ ஆப்கானிஸ்தான்ல இருந்து உள்ள வரக்கூடிய விசா மற்றும் இந்த அடைக்கலம் தேடி வரக்கூடிய ரிஃப்யூஜி ஸ்டேட்டஸ்ல வரக்கூடியவங்க பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இதுக்கு யூஎன் அமைப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எங்க ஒருத்தர் செஞ்ச தப்புனால வந்து எதுக்காக நீங்க வந்து எல்லா இங்க யூஎஸ்குள்ள வர அடைக்கலம் தேடி வரவங்கள நீங்க நிப்பாட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க வந்து இல்ல அது அப்படிதான் நடக்கும் சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகே இந்த ரெஃப்யூஜி வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கீங்க, விசா ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கீங்க. ஒரு 18 நாடுகளுக்கு வந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க விசா, அந்த ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ்லாம் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இந்த 18 நாடுகள்ல வந்து யூஎஸ்குள்ள வர முடியாது, அதான் 3ஆம் தர நாடுகள் சொல்றாங்க. என்னன்னு சொல்றேன். ஸோ இது வந்து எத்தனை நாளைக்கு அது தொடரும் அப்படின்னு சொல்லி யூஎஸ் பிரசிடென்ட் கிட்ட போயிட்டு ஜனாதிபதி கிட்ட கேட்க வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவங்க கிட்ட இது வந்து காலவரியே கிடையாது, ரொம்ப நாட்கள் இது தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. 18 நாடுகள் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆப்கானிஸ்தான், மியான்மர், சாட், காங்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ரொம்ப அன்டெவலப்டு நேஷன்ஸ் தான் வந்து டெவலப்பிங். இதை டெவலப்பிங் சொல்லி சொல்ல முடியாது, ரொம்ப அன்டெவலப்டு நேஷன்ஸ் தான் வந்து இப்போ தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்காங்க. ஆனா என்ன அப்படின்னா இந்தியா வந்து இதுல ரிலேட்லாம் பண்ணாங்க. என்ன அப்படின்னா இந்த கோல்டு வார் நடந்ததுல யூஎஸ்க்கும் ரஷ்யாக்கும் அந்த கோல்டு வார் நடந்தப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ் அப்படின்றத பாத்தீங்கன்னா யூஎஸ், அதாவது டெவலப்டு கண்ட்ரிஸ், யூஎஸ் கூட யூஎஸ்க்கு சப்போர்ட் பண்ற டெவலப்டு கண்ட்ரிஸ்லாம் பாத்தீங்கன்னா இதை ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. யூஎஸ் மற்றும் யூஎஸ்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய டெவலப் கண்ட்ரிஸ் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு. செகண்ட் வேர்ல்டு என்னன்னா ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் ரூல் வந்தது. ரஷ்யா வந்து கூட அந்த போர் நடந்தது. ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ற நேஷன்ஸ் கம்யூனிஸ்ட் ரூல் இந்த மாதிரி ஒரு டிக்டேட்டர்ஷிப் இருக்கக்கூடிய ரூல்ஸ் நேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ற எல்லா நேஷன்ஸும் செகண்ட் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருந்தாங்க. தேர்ட் வேர்ல்டு என்ன அப்படின்னா இந்தியா பார்த்தீங்கன்னா அப்பயே இந்த போர் நடக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு டெவலப்பிங் நேஷன் தான் இருக்கு. டெவலப்பிங் நேஷன் மற்றும் அன்டெவலப் நேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா தேர்ட் வேர்ல்டு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் இருக்கிறதுனால தான் இந்தியாவில் வந்து பர்மிஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால ஒரு விவாதம் போயிட்டு இருந்தது. இந்தியாலாம் எந்த இடத்துலயும் வந்து தடையெல்லாம் பண்ணல. தேர்ட் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்கோ காலவரை செய்யப்பட்டது. அது கூட பாத்தீங்கன்னா யாரும் வந்து யூஎன்லாம் போயிட்டு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு, செகண்ட் வேர்ல்டு, தேர்ட் வேர்ல்டுனா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கீகரிக்கலாம் செய்யல. இது வந்து ஒரு பேச்சுவாக்குல உருவானது. ஸோ மக்களாகி நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ட்ரம்ப் அவங்க செஞ்ச முடிவு என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதை ட்ரம்ப் அவங்க என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோல பார்ப்போம். பை.